தேன்மொழி சேலத்துலேருந்து. நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் பிஎட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஜேகேகேயில் 1997 to 2003 வரைக்கும், அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி ஜுவாலஜி படித்தேன். ஆக்சுவலி வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ ரீயூனியன் ஒரு அலுமினி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் இது வந்தது. ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும், ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம காலேஜுக்கு போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஸோ நாங்கள் இருந்ததுக்கும் காலேஜ் எல்லாமே, என்ட்ரன்ஸ் காலேஜ் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்தது. அதோட ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாஃபுங்க எல்லாமே வந்துட்டு நாங்கள் இருந்தப்போ எப்படி ஒரு அன்பாக நல்லா பேசினாங்களோ அதே மாதிரி எல்லாருமே எங்ககிட்ட பல பேசினாங்க. மேடம் நீங்கள், அதாவது பரமேஸ்வரி மேம் வந்து நாங்கள் வந்து அந்த ஆடிட்டோரியமில் எண்டில் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஸ்டேஜுக்கு போகணுமா சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப அன்பாக ரொம்ப பேசுவீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு கூடலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ இப்போவும் அதே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் இருக்கிறது பார்த்து எங்களுக்கு ஒரு அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கரஸ்பாண்டன்ட் மேடம் செந்தாமரை மேடம் வந்து இன்னும் அப்படியே இருக்காங்க. நான் மேடம்கிட்ட கூட சொன்னேன், மேம் நீங்கள் அப்படியே இருக்கீங்க, முன்னே நாங்கள்லாம் எப்போ பார்த்தோமோ நாங்கள் இருந்த பீரியடில். ஸோ அதே ஆக்டிவு, அதே பொறுமை, அதே ஒரு போல்ட்னஸோடு எங்ககிட்டலாம் வந்துட்டு நல்லா பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன இருந்ததுன்னா, ஆக்சுவலி ஸ்டேஜில் பல்காக நாங்கள் கூட்டமாக போனோம். ஸோ ஆனால் ஒவ்வொருத்தர் சொல்கிறதையுமே வந்துட்டு ஒரு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக எல்லோரும் சொல்கிறதையுமே வந்துட்டு கரஸ்பாண்டன்ட் மேடம் வந்து பொறுமையாக கேட்டு ஓகே எங்களை வாழ்த்துனாங்க. இன்னும் நாங்கள் நீங்களாம் மென்மேலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாருமே மேம் அப்போ பார்த்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாப்பியாக எல்லாமே பேசிக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த சந்தோஷத்தை எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னே உண்மையாக எனக்குலாம் தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்தோம். அதாவது எங்களை அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லாம் கைட் பண்ணாங்க. எங்கே போகணும், எங்கே கொண்டாந்து விட்டுறது, ட்ராப் பண்ணது, அங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு ஸ்டாஃப் முதல் கொண்டு அவ்வளோ கைட்னஸ், போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது, எங்களுக்கு எங்கள் இடத்துக்கே கொண்டாந்து தேநீர் பிஸ்கெட் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்ததுக்கான ஒரு சந்தோஷம், ஒரு அடையாளம் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ மேம். ஸோ இந்தளவுக்கு எல்லாத்தையும் ஒரு மேனேஜ் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக எல்லாம் பண்ணியிருக்கீங்க மேடம். ஸோ எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி இது எவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால பெரிய ப்ராசஸ், லாங் ப்ராசஸ், எங்கேயுமே எந்த ஒரு நெளிவு சுழிவும் இல்லாமல் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ பேருக்குமே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுட்டு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்கும் கிடைச்சிதா, ஸோ இன்னும் என்ன வேணும் எல்லாருமே வந்து கேட்டாங்க. மேம் உள்ள நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னும் ஏதாவது வேணுமா, கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணும்னோ வாங்கிக்கோங்க. ப்ளேஸ்கிட்டே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபுட்டு நீங்கள் வந்து என்ன வேணும் நான் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை எப்படி எங்களுடைய ஸ்டாஃபுங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதர் ஸ்டாஃபும் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டும் அவங்ககிட்டையும் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி ஹாஸ்டல் சொல்லணுன்னா, ஹாஸ்டல் தான் நம்மளுக்கு போக முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரணும்னு எனக்கு ஆசை, அந்த ஹாஸ்டல்லாம் பார்க்கணுன்ட்டு. அந்த அங்கே போனோடனே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஏன்னா 5 இயர்ஸ் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன் நான். ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப அந்த கிரவுண்டு, ஈவினிங்கான கிரவுண்டில் வந்து உட்காந்து படிப்போம், நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீல் ஆகிடுச்சு. அன்றைக்கி எனக்கு வந்து அன்றைக்கி அலுமினி வந்துட்டு நைட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு பிரிவு ஏற்பட்ட ஒரு திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி எல்லா மேடம்ஸும் நல்லா வந்து பேசினாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா பரமேஸ்வரி மேமும் வந்துட்டு எண்டு ப்ரோக்ராம் முடிகிற வைக்கோங்க போய் அங்கே மெஸ்லியாக இருக்கட்டும், அங்கேயும் எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டிங்களா என்னன்ட்டு அங்கேயும் எண்டு வர வரைக்கும் இருந்து நல்லா கைட் பண்ணாங்க.
ரொம்ப 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 சந்தோஷம் மேடம். இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வந்து வழங்கியதற்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ரொம்ப எல்லாமே எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன குறைகள் கூட வராமல் அதை வந்து எதையுமே சொல்லவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக எல்லாமே இருந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு இது அலுமினி நடக்கிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் இந்த லிங்க்கே கிடச்சிது. ஸோ டக்குனு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெல்லாம் பாஸ் பண்ணி கண்டிப்பாக இது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னே எல்லாம் பிளான் பண்ணிட்டேங்க மேம். கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அந்த எதிர்பார்ப்பு இந்தளவுக்கு இருக்கும்னு நினச்சிட்டு வரல. ஸோ அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. சூப்பர். அங்கே ஆடிட்டோரியத்துலேயும் சரி, அங்கே மெஸ்லேயும் சரி, நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்ததும் சரி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக எல்லாம் பண்ணிட்டேங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியதற்கு ரொம்ப 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 கோடி நன்றிகள் மேடம். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே அமைஞ்சது. நாங்கள் சந்தோஷமாக வந்தோம். அங்கேருந்து ஆக்சுவலி நான் வரக்குள்ளே கரெக்டாக 4:30 மேடம். அங்கேருந்து வரக்குள்ளேயே எல்லோரும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் பரமேஸ்வரி மேம் வந்து நீங்கள் கிளம்புனீங்க, கார் கேட்டுக்கிட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணீங்க. அப்போ தான் நாங்களும் வெளியில் வந்தோம். ஸோ எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைய நாள். ஸோ இன்னொரு முறை வந்து இந்த நம்ம அந்த பழைய நினைவுகள் ஃபுல்லாக மீட் எடுத்த மாதிரி இன்னொரு முறை அதே மாதிரி அது படிக்க மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். கரஸ்பாண்டன்ட் மேம் எல்லாம் மேம் இதை கோஆர்டினேட் பண்ணி இதனுடைய பார்ட்டிசிபேட் நிறைய பேர்த்து இருக்கும் மேம், ஸ்டூடெண்ட்டு எல்லாத்தோடையும் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மேடம்.